ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக ஆஹா கல்யாணம் சீரியலோட அப்டேட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். என்னன்னா சீரியல் வந்து எடுக்கிறாங்க, தெலுங்கு மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த மெயின் ட்ராக்கை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிட்டு உள்ள நிறைய அடிஷ்னலாக அவங்களே ஆட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க சீரியல். என்னடா இது இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு பக்கம் காமெடியாக இருந்தாலும், இப்படி தேவையா? எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு மாதிரியே எடுத்தாலே நல்லாவே போகுமே அப்படின்ற மாதிரி தான் மனசில் படும். ஒரு முறை நான் சீரியல் பார்க்கும்போதும் எனக்கு அதுதான் தோணும். இப்போ பயங்கரமான ஹை வோல்டேஜ் ட்ராக்காக பிரம்மமுடியில் போயிட்டுருக்கு. நாளைக்கு எபிசோட்காக ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். நாளை மறுநாள் பயங்கர ஹை வோல்டேஜான ட்ராக்கு. நம்ம சூர்யாவோட கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவரோட மேரேஜ் ட்ராக்கு, செகண்ட் மேரேஜோட ட்ராக்கு பயங்கரமான ஒரு ஹை வோல்டேஜான ட்ராக்கு. என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இங்கே வந்து இப்போ தான் விஜயோட கல்யாணம் ட்ராக் வந்து போயிட்டுருக்கு. இதுலேயே நிறைய ட்விஸ்ட் எல்லாம் காத்துட்ருக்கு. விஜயோட கல்யாணத்துக்கு முளைப்பாரி வைக்கிறாங்க இல்லையா, இந்த இடத்துலையே வந்து ஒரு சொதப்பல் தான். என்னன்னா அவங்க மகாவோட அம்மா தான் வந்து அந்த முளைப்பாரியை வந்து மாற்றி வைப்பாங்க, தான் பொண்ணு பிரபாக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுனால. ஆனால் இங்கே விஜயோட அனாமிகாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு இங்கே அம்மா ஆசைப்படுற மாதிரி காமிச்சிட்டாங்க. அது ஆனால் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் கடந்ததுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, விஜய் மனசில் அனாமிகா தான் இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேரட்டும், பிரபா வேண்டாம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி அவங்க 2 பேரை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்து ஆனால் வீட்டில் தெரிய வர்றது எப்போ அப்படின்னா, அனாமிகா விஜயோட கல்யாணம் நடக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் வந்து பிரபா வந்து விஜய் வந்து லவ் பண்ணுறாங்க ஒன் சைடா அப்படிங்கிற விஷயம் வந்து உடையும். பயங்கர ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக இருக்க போகுது. கண்டிப்பாக நேற்றுக்கு எபிசோடில் எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு இது என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒன்றா உட்காந்து அந்த டிசைன் அனுப்புகிறாங்க அப்படின்றதெல்லாம் வீடியோ கால் பேசி அதை அப்ரூவல் வாங்குறாங்க ஃபாரின் டெலிகேட்ஸ் அப்படின்னும் போது, பர்சனலாக ஒரு ரூமில் உட்காந்து யார் யார் முக்கியமானவங்களோ அதை அனுப்புறதை விட்டுட்டு ஓல் ஃபேமிலியே கூடி நின்றுக்கிட்டு வீடியோ கால் பேசுகிறதும், அங்கே மகாவை வந்து தப்பாக பேசுகிறதும், என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்துச்சு. இங்கே மகாவோட டிசைன் தான் பிடிச்சிருக்குன்னு அவங்க எப்படியும் சொல்ல போகிறாங்க, அது கன்ஃபார்ம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் காமெடி பண்ணுற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக எடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஆஹா கல்யாணம். அந்த வகையில் அட்டகாசமாக போயிட்டுருக்கு பிரம்மமுடி சீரியல். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.